श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतसतितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमोक्तिमधीमहे यदुक्तयस्त्रये कण्ठे यान्ति मङ्गलसूत्रतां சுவாமி ஸ்ரீ குரத்தாழ்வானுடைய ஸ்ரீ வரதராஜஸ்தவம் என்ற ஆச்சரியமான ஸ்தோத்திர கிரந்தம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். வரதராஜஸ்தவத்தில் ஐந்து ஸ்லோகம் இது வரைக்கும் சேவித்தோம். இன்னைக்கு 6வது ஸ்லோகம் அனுபவிக்கணும். அதுவும் வரதராஜஸ்தவத்தில் சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக வரதனை பற்றி தெரிவிக்கிறார். அதாவது போன ஸ்லோகத்தில் வேதங்கள் ஹஸ்திகிரி ஆகியவற்றினிடையே ஹஸ்திகிரியே உயர்ந்தது என்று ஒரு ஸ்தாபனம் பண்ண ஆழ்வான் எதனால் அப்படி சொன்னார் அப்படிங்கிறத 5வது ஸ்லோகத்தில் தெரிவித்தார். அதாவது வேதம் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு விதமாக பிரம்மம் இப்படி இருக்கும் பிரம்மம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு இல்லை இதுக்கும் மேலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் மேலா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியாது இதுக்கு மேலே அப்படின்னு வேதமே சொல்லும் பொழுது இங்கே நம்மக்கிட்ட இந்த பிரம்மத்தை நேர இதோ கண்களால் சேவித்து அனுபவிக்கக்கூடியவனாய் சகலவித ஸ்வரூப குணங்களோடு ஜுவலித்து கொண்டிருக்கான தேவாதிராஜன் ஹஸ்திகிரி மலையில் அவன்தான் பிரம்மம் அப்படின்னு இந்த ஹஸ்திகிரி மலை அழகாக காமிக்கிறது. வேதத்தை விட மச் பெட்டராக காமிக்கிறது. தேவாதிராஜன் அவன்தான் பிரம்மம் என்று பிரத்யட்சமாக பிரம்மத்தின் ரூபஸ்வரூபாதிகளை அனைவருக்கும் காட்டித் தருகிறதுன்னு போன ஸ்லோகத்தில் அனுபவித்தார். அத்தகைய ஹஸ்திகிரியையே நான் போற்றி வணங்குகிறேன்னு ஆசைப்பட்டார் ஆச்சரியமாக சுவாமி. இப்போ இந்த 7வது ஸ்லோகத்தில் ஏஷ ஈஷ இதி நிர்ணயம் த்ரயி பாகதேயரஹிதேஷு நோ திஷேத் ஹஸ்திதாமனின நிர்ணயே தகோ தேவராஜம் அயம் ஈஸ்வரஸ்துதி. அதாவது முன் ஸ்லோகத்தில் சொன்னபடி வேதங்கள் பரபிரம்ம வஸ்துவை பற்றி இன்னது இப்படிப்பட்டது இப்படி இல்லாதது என்பதாக பலவாறாக நிர்ணயம் பண்ணிச்சு. வேதம் பல்லாயிரக்கணக்கான யோகிகள் கூட பல்லாயிரம் ஆண்டுகள் தபஸ் பண்ணி பிரம்ம விசாரம் பண்ணி அதுக்கப்புறம் கூட வேத பிரமாணங்களை கொண்டு ஆராய்ந்த பிறகு கூட அந்த பரபிரம்மம் எப்படிப்பட்டது, அதன் மூலம் ரூபம் ஸ்வரூபம் குணம் இதெல்லாம் எப்படி அப்படின்னு ஒரு அணு அளவு கூட உணர முடியவில்லை அந்த யோகிகளால் கூட. அப்படி இருக்கும்போது சாமானியர்களான சேத்தனர்கள் வேதங்கள் அங்கங்கு ஒவ்வொரு ரீதியில் சொல்லும். வேதங்கள் சில சமயத்தில் பிரம்மான்னு சொல்லும், இந்திரன் சொல்லும், அக்னியை சொல்லும், ருத்ரனை சொல்லும். இப்படி வேதங்கள் பிரம்மம் இப்படி இருக்கும், இதோடு மட்டுமல்ல மேலும் சிறப்பாக இருக்கும், இதுவாக இருக்கும், இவ்வளவோடு இல்லை மேலும் இருக்கும்லாம் சொல்லி அவற்றை கொண்டெல்லாம் பிரம்மத்தை பற்றி ஏதாவது கொஞ்சமாவது சாமானிய மக்கள் புரிஞ்சு கொள்வாளா? மாட்டார், கன்ஃபியூஸ் ஆயிடுவா. ஆனால் ஹஸ்திகிரி மேல் விளங்கும் வரதனை கண்ணார கண்டு அனுபவித்த பிறகு அவர்கள் சொல்லுவாராம், இதோ என் முன்னால் விளங்கும் ஹஸ்திகிரி சைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம் ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம் ஆகிய இவனே பிரம்மம். இவனை விட ஒப்பார் மிக்கார் வேறு எவரும் இல்லாத பரவஸ்து இவனே. இவனே எல்லாமும், இவனிலேயே எல்லாமும், இவனுக்குள்ளே எல்லாமும், இவனே எல்லாவற்றுக்கும் உடையவன். உபய விபூதிநாதன் இவனே, பரம்பொருள் இவனே என்று எளிதாக புரிந்து கொண்டு நிர்தாரணம் பண்ணுவார் இல்லையா சாமானிய மக்கள். அப்படி வரதனை பார்த்து அப்படி நெஞ்ச நிமிர்த்தி சங்கம் சக்கரமும் கையில் ஏந்தி கொண்டு அப்படி முகத்தில் புன்முறுவலோடு அவர் நிற்கும் அந்த விரிந்த தோள்களும் அகன்ற மார்பும் அவர் நிற்கும் அழகு அதை பார்த்த உடனே வேற யாரை ஏண்டா சேவிக்கணும் அப்படி நிர்ணயிப்பதில் சாமானியருக்கு கூட எந்த சிரமமும் இருக்காது. பரத்துவ நிர்ணயம் அப்படி இருக்க யோகிகள் விஷயத்தில் கேட்கவே வேண்டாம். அவ வரதனை
சாட்சாத் பரபிரம்மம்னு ஏன்னா சாமானியர்களே நம்பும்போது, சாமானியர்களே அனுபவித்து ஸ்தாபனம் பண்ணும்போது, பரத்வ நிர்ணயம் செய்யும் பொழுது வரதனை பார்த்து யோகிகளை பற்றி கேட்க வேண்டாம் என்கிறார் சுவாமி இந்த ஆச்சரியமான ஸ்லோகத்தில். அப்படி ஹஸ்திசைலநாதன் அவ்வளவு அழகாக வேதம் கூட நிர்ணயம் பண்ண முடியாத விஷயத்தில் தேவப்பெருமாளை சேவித்து இவன்தான் சர்வேஸ்வரன் என்று எவனும் நிச்சயமாக முடிவு கட்டான் இல்லையா? வேதம் பெருமாளையே பரம்பொருள் என்று ஸ்தாபித்து பேசுவது பாமரரான துர்பாக்கியவான்கள் விஷயத்தில் உபயோகப்படாது. அவர்கள் ஏற்பாரா? வேதம் உதவாத இத்துறையில், வேதமே உதவ முடியாத இந்த சமயத்தில் ஹஸ்திகிரி மீது சேவை சாதிக்கும் தேவராஜனை இவனே மேம்பட்ட சர்வேஸ்வரன் என்று சொல்ல வாய்ப்பு வரும். யார் பெருமாள் கோயில் போய் தேவப்பெருமாளை சேவித்த பின் பரதத்துவத்தை நிர்ணயிக்காமல் போவார்? யாரும் கிடையாது. பெருமாள் கோயில் போய் தேவப்பெருமாளை சேவிச்சவா அவன்தான் பரதத்துவம் சர்வேஸ்வரன் என்று நிர்ணயிக்காமல் போவாரோ? மாட்டார். இப்படி அவர் தெரிவிப்பது ஆன்மீக ஞானமற்ற பாக்கியம் செய்யாத சராசரி மனிதர்கள் விஷயத்தில் இவனே ஈஸ்வரன் என்று நிர்ணயமான முடிவை வேதம் அளிக்காது. அபயப்பிரதானத்தை காட்டும் அபய ஹஸ்தத்தோடு கூடிய ஸ்ரீ வரதனை தாங்கும் இந்த அத்திகிரியை அடைந்து இந்த எம்பெருமானை சேவித்தவர்கள் எவர்தான் இவன் பரம்பொருள் என்ற முடிவுக்கு வரமாட்டார்கள். இவனே பரம்பொருள் என்ற முடிவுக்கு வரமாட்டார்கள். அத்திகிரியில் ஸ்ரீ வரதனை சேவித்தவர் இவன்தான் ஈஸ்வரன் என்ற முடிவுக்கு கட்டாயம் வந்தே தீருவார்கள் என்ற ஆழ்வானுடைய ஆச்சரியமான நிர்ணயம். ஸோ இந்த இடத்துல பாகதேய ரஹிதேஷு, பாக்கியம் செய்யாத பாமரர்கள் விஷயத்தில் ஏஷகா ஈஷகா இவனே பரம்பொருள் இதி நிர்ணயம் த்ரயி நோதிஷேத். இதி நிர்ணயம் என்ற முடிவை த்ரயி இந்த 3 வேதமானது, ரிக் யஜு சாம வேதமானது நோதிஷேத் அளித்து உதவாது. ஹஸ்திதாமனிது அபயப்பிரதானம் பண்ணும் வரதனை தாங்கும் இந்த ஹஸ்திகிரி மலையில், இந்த திருமலையில் தேவராஜம், தேவத்துக்கு தெய்வங்களுக்கு ராஜனான, தெய்வத்துக்கு அரசனான, தேவாதி தேவனான வரதனை அயம் ஈஸ்வரகா இவனே பரம்பொருள் என்பதாய் கஹா நிர்ணயேத யார்தான் முடிவு செய்ய மாட்டார்கள். ஸோ சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக இதெல்லாம் எடுக்கிறார். திரிமூர்த்தி சாமிய பட்சம்னு ஒரு பட்சம் இருக்கு, மும்மூர்த்திகளும் ஒன்று, மும்மூர்த்திகளும் ஈக்குவல் அப்படின்லாம். தேவதைக்கிய பட்சம்னு ஒன்று இருக்கு. அது இல்லாமல் இந்த விஷ்ணு பிரம்மா ருத்ரன் இவாள்லாரும் இப்படி இருக்கிற 3 பேருக்குமே ஜெகத்காரணம் இல்லை அப்படின்னு ஈஸ்வரத்துவம் அப்படின்னு வேற ஒன்று இருக்கு. இந்த மும்மூர்த்திகளை விட்டு வேறு ஒருவன் தான் ஜெகத்காரணமாக இருக்க முடியும். இப்படியெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி மக்கள் குழம்பி கிடக்கிறார்கள். இந்த சில சிவ சப்தம் வேறு ஒரு தேவதையை குறிப்பதாக உலக வழக்கினில் தெரிவிக்கிறது. சிவான்னா மங்களகரமான பொருளை குறிக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஸ்ரீயப்பதியான நாராயணன் படைப்பவன், பிரம்ம ருத்ராதிகள் படைக்கப்படுபவர்கள். ஸ்ரீயப்பதியான நாராயணன் அர்ச்சிக்கப்படுபவன், பிரம்ம ருத்ராதிகள் அர்ச்சிக்கின்றவர்கள். ஸ்ரீயப்பதியான நாராயணன் வணங்கப்படுபவன், பிரம்ம ருத்ராதிகள் அவனை வணங்குகின்றவர்கள். ஸ்ரீயப்பதியான நாராயணன் பதவி தருபவன், பிரம்ம ருத்ராதிகள் இவனிடமிருந்து பதவி பெறுபவர்கள். இப்படி ஸ்ரீயப்பதியான நாராயணனுக்கும் மற்றைய பிரம்ம ருத்ராதி தேவதைகளுக்கும் பல வகைகளில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. ஸ்ரீமன் நாராயணனோடு மற்றைய தேவதைகளில் எவரையாவது ஒன்றென்றோ சமரென்றோ இவர்களுள் யாருக்காவது பரதத்துவம் என்று சொல்வதோ அடியோடு பொருந்தாது. இதெல்லாம் உபனிஷத் கொண்டு, வேதத்தை கொண்டு, எல்லா வாக்கியங்களையும் கொண்டு அழகாக நிர்ணயிக்கலாம். ஆனால் அப்படி சாமானியர்கள் அது அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அவளுக்கு அந்த ஞானம் பாண்டித்யம் கிடையாது. ஆனால் வரதராஜனை போய் சேவித்தா உபனிஷத்துக்களில் பகவானை அறிந்து கொண்டாலும் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரமதேவதை, மற்றையோர் கர்மவஷ்யர், அசுத்தர், மோட்ச பிரதானம் பண்ண சக்தி படைத்தவர் அல்லர், முமுட்சுக்களால் உபாசியர் அல்லர் என்ற முடிவு ஒரு சில பேருக்கு, பாக்கியவான்களுக்குத்தான் வரும். பாக்கியவான்களுக்கே நாத யாமுன யதிவராதி பரிஷ்கிருத சன்மார்க்க நிஷ்டர்களுக்கே இது கூடும். ஸ்ரீமன் நாதமுனி, யாமுனமுனி, ராமானுஜமுனி இந்த மாதிரி ஆச்சரியமான ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள் இவர்களுக்கு தான் இது கூடும்.
அபினிவேசத்தால் உபயோகமற்றவனை உயர்ந்தவனாய் மருண்டு மாண்டொழிந்து சம்சாரத்தில் உழன்று வருபவர்களே அதிகம். உபயோகமற்றவனை உயர்ந்தவனாய் நினைத்து கொண்டு அவன் திருவடியை பிடித்து கொண்டு அவன்கிட்ட அவனே பிச்சைக்காரன், அவன்கிட்ட போய் பிச்சை கேட்டு மருண்டு மாண்டொழிந்து சம்சாரத்தில் உழன்று வருபவர்களே ரொம்ப மிக அதிகம். ஆனால் தான் கண்ணன் சொல்றான், பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமகாத்மா சுதுர்லபா மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தையே. பலபடியாய் பகவான் அருளுகிறார். பகூனாம் ஜென்மனாமந்தே, ஜென்ம ஜென்மாந்தரங்கள் எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து ஞானவான் வாசுதேவன் தான் சர்வம் அப்படின்னு சொல்ற மகாத்மா ரொம்ப துர்லபன், சுதுர்லபன்ற கண்ணன் அர்ஜுனன் கிட்ட. துர்லபகா மாத்திரம் இல்ல, சுதுர்லபகா, மிக மிக அரிது என்கிறார். அப்படி வரவா ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த திருமலையில், இந்த ஹஸ்திகிரி மலையில் ஒரு முறை ஸ்ரீ தேவராஜனை வந்து சேவித்தால் இவனன்றோ பரமாத்மா, சந்தேகமே இல்லை என்ற முடிவுக்கு யார்தான் வரமாட்டார்கள்? ஆக கீழே சொன்னபடி உபனிஷத்துக்களால் அறிந்து கொள்வதை விட நேராக இந்த அஸ்திகிரி மலைக்கு சென்று சேவித்தால் முடிவு ஏற்படும். பிரசஸ்தா ஹஸ்தோஸ்யாஸ்தீதி, ஹஸ்தி ஹஸ்தி சைலாதிவாசி பகவான் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமா அஸ்திமே ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைதாவகந்தனம்னு வைராக்கிய பஞ்சகத்தில் சுவாமி தேசிகன் அருளின மாதிரி ஹஸ்திமே ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைதாமகந்தனம், என் பிதாமகன் சேர்த்த தனம் அது. பிரம்மா சதுர்முக பிரம்மா கொண்டு வந்த அவர் அந்த அந்த வேள்வியில் வந்த உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார்னு அப்படி வந்தவர் அவர். இப்படி ஆச்சரியமா கூறத்தாழ்வான் இந்த காஞ்சிபுரத்தில் ஹஸ்தி சைலம் ஹஸ்திகிரியில் இந்த ஹஸ்தி மலையில் சென்று சேவித்தால் இவனொன்றோ பரமாத்மா, சந்தேகமே இல்லை என்ற முடிவுக்கு எல்லாரும் வருவார்கள் அந்த தேவாதிராஜனை சேவித்தால் என்று தெரிவிக்கிறார் சுவாமி. அடியேன் ஆழ்வான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி. அடியேன்.